வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் பர்சன்டேஜில் இருக்கிற மாடல் 2 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் அண்ட் மாடல் 1 வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா, கொஸ்டினில் மோர் தேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம கொஸ்டினில் 2 இது இருக்கும். ஒன்று வந்து லெஸ் தேன் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்பாங்க, மோர் தேன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி மோர் தேன் அவங்க கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, ஏ டிவைடட் பை 100 மைனஸ் ஏ இன்ட்டு என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். சரியா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மோர்னா ஆப்போசிட், லெஸ் பண்ணுவோம். லெஸ்னா ஆப்போசிட் மோர் பண்ணுவோம். சரியா, ரெண்டுமே ஆப்போசிட். மோருக்கு ஆப்போசிட் வந்து என்னது, லெஸ். அப்போ நம்ம மோர் கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து என்ன இருக்கும், லெஸ் போடுவோம், மைனஸ் போடுவோம். சரியா, இதே இது கொஸ்டின்ல அவங்க லெஸ் தேன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ டிவைட் பை 100 பிளஸ் ஏ இன்ட்டு என்ன போடுவீங்க, 100 போடுவீங்க. இதுதான் மோர் தேன் லெஸ் தேனோட ஃபார்முலா. இது கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If x is less than y by 25%, then y exceed x by, so more than கேட்டிருக்காங்களா, exceed நாலும் more ஆல் சேம் தானே. so exceed x by என்னன்னு கேட்டிருக்காங்க. x என்பது y ஐ விட 25% குறைவு எனில் y என்பது x ஐ விட எத்தனை சதவீதம் அதிகம் சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா என்ன படித்தோம், மோர் தேனுக்கு படித்தோம், லெஸ் தேன் படித்தோம். மோர் தேன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, அதிகம் சொல்லுவாங்க. லெஸ் தேன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, குறைவுன்னு கேட்பாங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கொஸ்டின்ல அதிகம்னு கேட்டால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கொஸ்டின்ல குறைவுன்னு கேட்டால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா, கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண வேணா, கன்சிடர் பண்ண வேணா, என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. ஸோ இங்கே இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸீட் எக்ஸ் பை. சரியா, மோர் தேன் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மோர் தேனோட ஃபார்முலா. இன்னொன்று, இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கும், வேற பர்சன்டேஜ் வராது. அதனால இந்த மாதிரி எந்த இடத்துல கேட்டாலும் மோர் தென் லெஸ் தென் கேட்டாலும் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா, இந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் இருக்கு. பாத்தீங்களா, இந்த கொஸ்டின்லயே 25% மட்டும் தான் இருக்கு, வேற பர்சன்டேஜ் கிடையாது. ஸோ மோர் தேனோட ஃபார்முலா என்ன, மோர் தேனா லெஸ் பண்ணுவோம், அப்படிதானே. ஸோ ஏ டிவைட் பை 100 மைனஸ் ஏ இன்ட்டு என்ன போடுவீங்க, 100 போடுவீங்க. ஸோ ஏ வந்து எவ்வளவு, 25. ஸோ 100 கழிச்சா 75 இன்ட்டு என்ன போட்டுருவீங்க, 100. அப்போ 1/3. ஸோ 1/3% நமக்கு தெரியும்ல, 1/3 ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து எவ்வளவு, 33 1/3. நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து என்ன பண்ண சொன்னோம், கண்டுபிடிக்க சொன்னோம், இல்லை படிச்சு வைக்க சொன்னோம். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. x is 10% more than y, then by what percent x is y less than x. சரியா, less than x தான் என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. x என்பது y ஐ விட 10% அதிகம் எனில் y என்பது x ஐ விட எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, லெஸ் தேன் கேட்டிருக்காங்க. ஸோ லெஸ் தேன் என்ன போடுவீங்க, மோர் போடுவீங்க. கரெக்டா, ஸோ a டிவைட் பை 100 பிளஸ் a இன்ட்டு என்ன போடுவீங்க, 100 போடுவீங்க. அப்போ a யோட வேல்யூ 10, 100 பிளஸ் 10 எவ்வளவு, 110 இன்ட்டு என்ன போடுவீங்க, 100 போடுவீங்க. ஸோ 0 0 கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 100/11 கிடைக்கும். ஸோ 100/11னா 9 இன்ட்டு 11 99. ஸோ 9 1/10 கிடைக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், சாரி 9 1/11 கிடைக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 9 1/11. ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நீங்கள் டக்குன்னு ஃபார்மெல்லாம் எடுக்க வேணாம், ஃபார்ம் எழுத வேணாம், இந்த ஒரு ஸ்டெப் தான் எழுதுவீங்க, இவ்வளோதான். ஒரு 30 செகண்ட் கூட ஆகாது, டக்குன்னு என்ன பண்ணலாம், போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. B got 20% marks less than A. What percent marks did A got more than B? So more than என்ன பண்ணுவோம், நம்ம குறைப்போம். கரெக்டா, அப்போ 20 டிவைட் பை குறைக்கனால என்ன பண்ணுவீங்க, 80 இன்ட்டு என்ன பண்ணுவீங்க, 100 போடுவீங்க. ஸோ 0 0 கேன்சல் ஆகும், 1 2 4 2 8. அப்போ 100/4 நமக்கு எவ்வளோ இருக்கும், 25%. சரியா, ஈஸியாக போட்டுடலாம். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. If x earns 25% more than y, what percent less does y earn than x? சரியா, ஸோ எத்தனை சதவீதம் லெஸ் தான் கேட்டிருக்காங்க, எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம் குறைவாக சம்பாதிக்கிறார். அப்போ லெஸ் தேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். கரெக்டா, அப்போ 25 டிவைட் பை 125 இன்ட்டு என்ன போடுவீங்க, 100 போடுவீங்க. சரியா, ஸோ 25 டிவைட் பை 125. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 1 டிவைட் பை 5 கிடைக்கும். ஸோ 1/5 எவ்வளவு, 20%. என்ன பண்ணலாம், ஈஸியாகவே போடலாம். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
the difference of two numbers is 20% of the larger number. If the smaller number is 20, the larger number is என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரண்டு எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 20%, சிறிய எண் 20 எண்ணில் பெரிய எண் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நான் ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணி தரேன், அடுத்து ஷார்ட்கட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? நார்மல் மெத்தட் என்ன, ரெண்டு நம்பர் வந்து ஏ பி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏ வந்து பிக் நம்பர் எடுத்துக்கலாம், பி வந்து என்ன பண்ணலாம், ஸ்மால் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டோட வித்தியாசம், ஸோ ஏ மைனஸ் பி வந்து எவ்வளவு, 20. ரெண்டோட வித்தியாசம், the difference of two numbers is 20% of the larger number. So 20% of the, அப்போ 20 divided by 100 into larger number எவ்வளவு, a. So 20% தெரியும், 1/5, அதை நம்ம அப்படியே போட்டுருக்கலாம். ஸோ a minus 20 is equal to 1/5a. இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ a minus 1/5a is equal to 20. ஸோ 5a minus a நமக்கு என்ன இருக்கும், 4a divided by 5 is equal to என்ன கிடைக்கும், நமக்கு 20 கிடைக்கும். ஸோ ஒரு நாள் 4, 5 நாள் 20. ஸோ a is equal நமக்கு என்ன கிடைக்கும், 25. இதுதான் நார்மல் மெத்தட். ஷார்ட்கட்டில் நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னா, 20%னா 1/5 தெரியும், 20%னா 1/5 தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் போட்டு பாருங்க. சரியா? 1/5 ஆஃப் த லார்ஜர் நம்பர் அப்படி தானே, அப்போ 1/5 into 25. ஸோ 5 5 25. சரியா? அப்போ ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளோ வரணும், 5 வரணும். அப்போ 25 minus 20 நமக்கு என்ன கிடைக்குது, 5 கிடைக்குது. ஸோ இதான் வந்து எடுத்து கரெக்ட் ஆப்ஷன். அப்போ ஆன்சர் வந்து இது சூஸ் பண்ணிடலாம். ஒருவேளை இது கிடைக்கல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுவீங்க. சரியா? ஸோ இந்த மாடல் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ஃபார்மல் மெத்தட்லேயே அப்ரோச் பண்ணால் போதும். இதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து இருக்குது, இருந்தால் கூட அது தேவையில்லை. நம்ம வந்து டக்குன்னு போடுறதுக்கு வந்து இந்த ஃபார்மல் மெத்தட் என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.